நம்மளுடைய மனம் மகிழ்ற மாரி, உள்ளம் மகிழ்ற மாரி பேசக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படின்னா, நம்மளுடைய கடகராசி என்பர்கள சொல்லலாம். ரொம்ப உள்ளத்துலேருந்து அன்ப தரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா, இங்க ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். அதனால தான் இவங்க உள்ளத்துலேருந்து பேசுவாங்க. ஒரு கனிவு, ஒரு பாசம், ஒரு தாய்ன பாசத்துக்கு நிகரான ஒரு அன்பு, இதெல்லாம் தரக்கூடியவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. மற்றவங்கள நம்பி ஒரு சில இடத்துல ஏமாந்துருவாங்க. இவங்க புத்திசாலி இல்ல, ரொம்ப ஏமாளிகள் அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். உண்மையான அன்பை தரக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். பழமொழி கூட ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, அன்பு செய்வது வாழ்க்கையோட சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட பழகிறது நெருங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அப்படி உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பொறுப்பானவங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கடகராசி பெண்ணோ ஆணோ இருக்காங்க அப்படின்னா, குடும்ப பொறுப்பை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டாக இவங்க தான் எல்லாத்தையும் அந்த குடும்ப பொறுப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய இளைய சகோதரரோ சகோதரியோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு திருமணம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பொறுப்பானவங்களாக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துலேயும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இவங்களுக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சந்தோஷத்தை தேடுறதை விட உணர்ச்சி பூர்வமாக எல்லாத்துக்கிட்டையும் பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறது ஒரு லைஃப், அதை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு கருணை, அந்த மனமார்ந்த அந்த உள்ளுணர்வு நிறைந்தவங்க நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உள்ளுணர்வோடு பழகக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தான். அன்போடு உற்சாகமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே நேரத்தில் இந்த கடகராசி என்பர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல ஒரு கஷ்டம் அப்படின்னு யாராவது கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கடனை அவங்க கட்ட மாட்டாங்க, கடகராசி என்பர்கள் தான் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. திடீர்னு அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இது மற்றவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டாக பயன்படுத்திவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. தன்னுடைய கடமைகளை கரெக்டாக தான் செய்வாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்களுடைய அந்த உறவுல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் இந்த கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத இந்த கடகராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி தாய் தந்தையோரோட அன்பு இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாய் மீது ரொம்ப பாசமானவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு தந்தையோட அன்பு, ஆதரவு, அவங்களுடைய ஹெல்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல ரேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசிக்கு ராசியில் குரு பகவான் உச்சமாகி அமர்ந்திருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போக ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசை இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில்
சரியாகும். பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தனக்காரகன் அவர் உச்சம் பெற்று அமரும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் கட்டாயம் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் பாதியில் நினைச்சோ ஒரு வேலையை கூட முழுமையாக முடிக்க முடியாமல் ஒரு பாதியிலேயே நிறுத்திட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாதியில் நின்ன வேலையெல்லாம் மீண்டும் தொடர்ந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடு கட்டுறதுக்காக போதுமான பட்ஜெட் இல்லாமல் பாதியில் நின்றுருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த காரியத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு திடீர்னு குழப்பம் வரலாம், என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விடாமுயற்சியால் அது வெற்றியாகிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த தீ சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இந்திரம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இதெல்லாம் கையாளக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. பெண்களாக இருக்க பட்சத்தில் வீட்டில் கூட கிச்சனில் ஏதாவது வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதனால் ஒரு சில தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரத்தில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அதிக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதிக உழைப்பு போட்டிங்கன்னா போதுமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கொள்முதல் செய்யும்போது அல்லது மற்றவங்களுக்கு சரக்கு யாருக்காவது வெளியில் அனுப்பும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல போய் பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா கூட அது கரெக்டாக இருக்கா, நல்லா இயங்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இல்லை அப்படின்னா அதன் மூலிமா ஒரு சில செலவுகள் வீண் விரயங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலதிகாரிகள் திடீர்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் பதறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் ஒரு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, குடும்ப உறவுகளால் கொஞ்சம் மனக்குமறல்கள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை கொஞ்சம் மாறும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மின்சாதன பொருட்களை பயன்படுத்தக்கூடிய கடகராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் கையாளுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையை சார்ந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நபர் உங்களை வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போனாரோ அவரே மீண்டும் உங்ககிட்ட சேருவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேல் இடத்துலேருந்து நல்ல ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த அந்த கவலைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகரிக்கும். பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஆசிரியருடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். கரெக்டான டைமில் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் ஆசிரியர் வழங்குவாங்க. அதன் மூலிமா நீங்கள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குருவோடைய அருள் மட்டும் இருந்தது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பிதாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குருவோடைய ஆசி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். அதனால் முடிந்தால் ஒரு முறை உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, ஸ்கூலில் காலேஜில் படித்த ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்போ அல்லது அவங்க மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு வஸ்திரமோ வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்னும் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிற ராசியில். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கடன் வாங்குறவங்க இந்த குளிகை நேரம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஏன்னா குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் குளிகை நேரம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் வாங்க. அதே யமகண்டம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. குளிகை நேரத்தில் என்ன
செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் எந்த விஷயம் நடந்தால் உங்களுடைய மனது சந்தோஷப்படுதோ அந்த விஷயத்த இந்த குளிகை நேரத்தில் செய்யலாம். ஒரு பொன்பொருள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், சொத்து வாங்கலாம். குளிகை நேரத்தில் வாங்குனீங்கன்னா மீண்டும் மீண்டும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த குளிகை நேரத்தில் செய்யலாம். கெட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இந்த குளிகை நேரத்தில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மீண்டும் அது தொடரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் கடன் வாங்குறத இந்த டைமில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அலைச்சல் கொஞ்சம் குறையும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பிள்ளைங்க மீது ரொம்ப பாசம் பொழிவீங்க. அதே நேரத்தில் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்ல ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. எதிர்பாராமல் திடீர்னு செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் அதிகமாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஆக்ரோஷமான பெண் வழிபாடுகளை விட்டுட்டு சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய பெண் வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஏன்னா இங்கு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அப்படியே எப்படின்னா சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இந்த மாதிரி சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன்களை வெள்ளிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுடுவாங்க. ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். அம்மன் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.